அனைவருக்கும் வணக்கம். இந்த கல்வியாண்டு தொடங்கியதிலிருந்து நாம் நமது மன்ற உறுப்பினர்கள், மாவட்டம் டியில் உள்ள மன்ற உறுப்பினர்களுக்காக அந்தந்த நேரத்திற்கு தேவையான சில பயிற்சி பட்டறைகளை நடத்தி வருகிறோம். அந்த வகையில் இன்று நமது மாவட்டம் டியின் அந்த பயிற்சி பட்டறையில் அரங்க பேச்சு பற்றிய, இப்பொழுது நமக்கு தமிழுக்கும் ஆங்கிலத்திற்கும் அந்த அரங்க பேச்சு மற்றும் தயாரிக்கப்பட்ட ஒரு போட்டிகள் நடைபெற உள்ளது. அதை முன்னிட்டு இன்று அரங்க பேச்சு பட்டறை நடத்த இருக்கிறோம். இந்த அரங்க பேச்சு பட்டறை நடத்த இருப்பவர் யார் என்று கேட்டால், அவங்க எல்லாருக்கும் அறிமுகம் தான், இருந்தாலும் அவரை பற்றி தெரியாத ஒரு சில விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். இந்த அரங்க பேச்சு பட்டறையை நடத்த இருப்பவர் பேச்சாளர் உமாசங்கர் நாராயணன். இவர் 3 முறை தமிழ் அதாவது தமிழ்ல அரங்க பேச்சுல நமது மாவட்ட அளவுல முதலிடம் பிடிச்சிருக்காங்க. அப்புறம் ஆங்கிலத்துல ஒரு முறை அதே அரங்க பேச்சுல ஆங்கிலத்திலையும் முதலிடம் பிடிச்சிருக்காங்க. அப்புறம் சிறுகதை இது நமது மாவட்ட அளவுல நகைச்சுவை போட்டிலையும் முதலிடம் ஒரு தடவை பிடிச்சிருக்காங்க. அதை முன்னிட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல், அதாவது டிஸ்ட்ரிக்ட் 80 அளவுல பாத்தீங்கன்னா மண்டலம் 80 அளவுல ஒரு முறை நகைச்சுவைக்கும் 2 முறை மண்டல அளவுலயே வந்து நம்மளோட மாவட்ட டீயை ரெப்ரசன்ட் நகைச்சுவை போட்டியிலையும் அப்புறம் வந்து அரங்க பேச்சு போட்டிலையும் நம்ம போட்டியில பங்கெடுத்திருக்காங்க. இதெல்லாம் அவருடைய சிறப்புகள். அது மட்டும் இல்லாம வந்து ஒரு சிறுகதை எழுத்தாளர், ஒரு எழுதிய கதைகளுக்கு விருதுகள் வாங்கியிருக்கிறாங்க. நம்மளது முக்கிய ஆதரவாளரான தமிழ் மொழி பண்பாட்டு கழகம் நடத்தும் சில முக்கிய திட்டங்களை வந்து இவர் வந்து நிறைய பொறுப்பேற்று செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்றைக்கு நமக்கு பயிற்சி அளிக்க இருக்கும் திரு உமாசங்கர் நாராயணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். உமாசங்கர் நாராயணன், மேடை உங்கள் வசம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நன்றி கேத்திரபாலு. நன்றி உமா. இப்ப மொத்தமா 27 பேர் என் கண்ணுக்கு தெரியுறாங்க. 27 பேர் இருக்காங்க. அதுல என்னையும் கேத்திரபாலனையும் மைனஸ் பண்ணிட்டோம்னா இங்க இருக்கிறதுல யார் யாரெல்லாம் இப்ப வரப்போற தமிழ் அல்லது ஆங்கிலம் அரங்க பேச்சு போட்டியில கலந்துக்க விருப்பம் இருக்கவங்க, அவங்க மட்டும் ஏதாவது ஒரு எமோஜி, கட்ட விரத்துக்குன்னு அவசியம் இல்ல, ஏதாவது ஒரு எமோஜி காமிங்க. நீங்க போட்டியாளராக போக போறீங்க அப்படின்னா மட்டும். நன்றி. நான் எதுக்காகனா, நம்ம யார்கிட்ட பேசினாலும் எதுக்கு பேசுறோம், என்ன பேசுறோம்னு தெரிஞ்சு பேசணும். போட்டிக்கு போகாத மக்களுக்கு ஒரு பயிற்சியை கொடுத்து, அல்லது பயிற்சின்னு இல்லை, போட்டிக்கு போகாத மக்களுக்கு அந்த போட்டியை பத்தி பேசி அதனால அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டை உருவாக்கி அடுத்த வருஷம் அவங்க போட்டிக்கு போவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட பேச சொன்னா அது எனக்கு கஷ்டம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம அரங்க பேச்சுக்கு எப்படி தயாரிக்கிறோமோ அதே மாதிரிதான் போட்டிக்கு நம்ம தயாரிக்க வேண்டியிருக்கோம். இப்போ முதல்ல கேத்திரபாலு ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, கடந்த ஒரு 6-7 ஆண்டுகளில் அரங்க பேச்சு போட்டிகளை சில போட்டிகளை கலந்துக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த அனுபவங்களை வச்சு, ஏன்னா ஒரு பட்டறைன்னு சொல்லும் போது அந்த பட்டறையை நடத்துறவங்களுக்கு அதற்கான தகுதி வேணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு உங்ககிட்ட இருக்கும். ஆனா அந்த எதிர்பார்ப்பு உங்ககிட்ட இருந்தா அந்த தகுதி என்கிட்ட இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் பல அரங்க பேச்சு போட்டிக்கு போன அனுபவம் நிச்சயமாக எனக்கு இருக்கு. அதனால இப்ப நான் சொல்ல போறது எதுவுமே ஒரு அபிஷியலா ஒரு டோஸ்ட் மாஸ்டர் சொல்ற ஒரு கண்டென்ட்டா பார்க்காதீங்க. ஒரு அனுபவசாலியாக, ஒரு போட்டிகளுக்கு போன ஒரு அனுபவசாலியாக என்னுடைய அனுபவத்தில் இருந்து ஒரு அரங்க பேச்சில் எப்படி நம்மால் அந்த முழு நேரத்தையும் பேச முடியும், அதற்கான ஒரு பயிற்சி தளமாக நாம இதை எடுத்துக்கலாம். அதனால நீங்க இதுல எதுவுமே வந்து உங்களுக்கு அந்த டோஸ்ட் மாஸ்டர் கான்செப்டோ அந்த பாலிசியோ எதுவுமே என்னுடைய பயிற்சியில இருக்காது. இப்ப நான் என்னோட ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். என் ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியும் நம்புறேன். சோ இன்றைய பயிற்சி பட்டறைக்கு நான் வச்சிருக்கிற தலைப்பு அரங்க பேச்சில் அரங்கம் அதிர. அரங்க பேச்சில் அரங்கம் அதிர. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இங்க நம்மளுடைய திருவள்ளுவர் மன்ற தலைவர் திரு மணிகண்டன் இருக்கிறான்ற ஒரே ஒரு காரணத்தினாலதான் அவருக்கு பிடிச்ச ஒரு நடிகருடைய ஒரு திரைப்படம் என்னவா இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல அவருக்கு பிடிச்ச நடிகர் யாருன்னு சொல்லி பார்க்கலாம். தெரிஞ்சவங்க, திருவள்ளுவர் மன்ற பேச்சாளருடைய மன்ற தலைவர் திரு மணிகண்டனுக்கு பிடிச்ச நடிகர் விஜய். விஜய் விஜய் விஜயோடைய படங்கள்ல பல படங்கள் அவருக்கு பிடிக்கும். நமக்கு எத்தனை பிடிக்கும் நமக்கு தெரியும், நமக்கு தான் தெரியும் எத்தனை பிடிக்குன்ட்டு. அவருக்கு பிடிச்ச பல படங்கள்ல ஒரு படத்துல ஒரு வில்லன் கேங் ஒரு கேள்வி கேட்பாங்க விஜயை பார்த்து,
என்ன கேட்பாங்கன்னா, யாரா இங்க தமிழ் அப்படின்னு கேட்பாங்க. அந்த படம் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? என்ன படம் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? யார் அடிச்சு பொறி கலங்கி பூமி அதிருதோ அவன் தான் தமிழ். நான் கேட்டது வசனம் கேட்கல, படம் என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். போக்கிரி. இப்ப அந்த படத்துல ஒரு வில்லன் வராங்க, ஒரு பில்டப் இருக்கும். அதாவது வில்லன் நேரடியாக வந்து ஒரு தவறு நடக்கிற இடத்துல ஹீரோ போய் தட்டி கேட்கறது இல்லாம, வில்லன் ஹீரோவே தட்டி கேட்பார் வந்து, யாரா இங்க தமிழ்னு கேட்கும் போது சொன்ன வசனம் தான் இப்ப நம்ம அன்பு தம்பி மணிகண்டா அவர்கள் சொன்னது. இப்ப அந்த வசனத்தை பாருங்க, யார் அடிச்சு பொறி கலங்கி பூமி அறுது கண்டு தெரிதோ அவன் தான் தமிழ். இப்படி பேசுறது எப்படி இருக்கும்? இல்லைன்னா இப்ப மணி பேசுவார் பாருங்க, மணி வந்து பேசி காமிங்க அதை. யார் அடிச்சு பொறி கலங்கி பூமி அதிருதோ தம்பி போனதோ சொன்ன அந்த எஃபெக்ட் இல்லையே. யார் அடிச்சு பொறி கலங்கி பூமி அதிருதோ அவன் தான் தமிழ். யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிர்ந்து கண்ணு தெரியுதோ அவன் தான் தமிழ். இப்போ இந்த வசனத்தை எதுக்காக குறிப்பிடுறேன்னா, ஒரு இடத்துல ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா ஒரு பேச்சை பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது அதற்கான ஒரு பில்டப் இருக்கணும். ஏன்னா ஒரு எழுத்தாளர் அந்த படத்தினுடைய கதையாசிரியரோ அல்லது வசனகர்த்தாவோ ஒரு வசனத்தை எழுதும் போது இந்த இடத்துல இந்த சீன் வரணும் அப்படின்னா அந்த டைலாக கரெக்டா ஃபிட் பண்ணிருப்பாங்க. நம்மளுடைய அரங்க பேச்சும் அதே மாதிரிதான். நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் கத்தி 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 பேசிட்டு இருந்தாலோ இல்லது ஒரே ஒரு டோன்ல பேசியிருந்தாலோ சரியாகாது. எந்த இடத்துல அந்த வசன உச்சரிப்பு முதற்கொண்டு நமக்கு எப்படி உபயோகப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் பேசணும். இப்போ ஒரு உதாரணம் பார்ப்போம். இது என்ன படம் தெரியுங்களா? காலா. இதுல ரஜினிகாந்த் சொல்ற வசனம் என்ன இந்த காட்சி அமைப்புல? யார் இவன்? இன்னொரு வார்த்தை வரும். பேரு குமார் யார் இவன் அப்படின்னு. அதாவது இப்ப ரஜினிகாந்த் தான் நடுவர் நினைச்சுக்கோங்க. நீங்க எந்த ஒரு போட்டிக்கு போனாலும் உங்களுக்கு பழக்கப்பட்ட நடுவர்கள் வருவாங்களான்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி. அது உங்களுக்கு நல்லதும் கூட. ஏன்னா பழக்கப்பட்டவங்க வந்தா நமக்கு தெரியும் அவங்களுக்கு, அதனால நமக்கு மார்க் போட மாட்டாங்க. ஒரு பழக்கப்படாத ஒரு நடுவர் வரும்போது நீங்க மேடையில போன உடனே இதுதான் அவர் தர ரியாக்ஷனா இருக்கும். யார் இவன், என்ன பேச போறான் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். இந்த எண்ணம் நடுவர் முகத்தில் தெரிந்தால் அதுவே உங்களுக்கு வெற்றி. நான் திரும்ப சொல்றேன், நடுவருக்கு உங்களை பற்றி எந்த ஒரு பின்புலமும் தெரியாம நீங்க என்ன பேச போறீங்க, உங்களுடைய உச்சரிப்பு எப்படி இருக்கும், குரல் எப்படி இருக்கும்னு எதுவுமே தெரியாத ஒரு நடுவர் வந்தாருன்னா அது உங்களுக்கான சாதகமான ஒரு விஷயம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்க நடுவர்கள் புதிதாக இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுங்க, பயப்படாதீங்க அல்லது தயங்காதீங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு உங்களை பத்தி எதுவுமே தெரியாது. அதனால உங்களுக்கு ஈஸியா அவங்க மனசுல ஒரு நல்ல இம்ப்ரெஷன் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்ப இந்த 3 படங்கள் என்ன படங்கள் தெரியுங்களா? அண்ணாமலை, தேவயானி வந்தா நல்லா இருக்கும். நம்ம சூரியவம்சம், இன்னொன்னு யாரு கமலா, மன்மதன் அம்பு. இதுல இந்த 3 படங்களுக்கு ஒரு வேறுபாடு உண்டு. இந்த காட்சி ரஜினியுடைய காட்சி இருக்குங்களே, அது எப்படியாப்பட்ட காட்சி? அன்பு, பாசம், நேசம், எந்த ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்துற காட்சி? மாஸ் காட்சி. பஞ்ச் டயலாகோட ஒரு மாசு, அதுக்கப்புறம் லைட்டா ஒரு சென்டிமெண்ட் இருக்கிற காட்சி. இப்ப கமலஹாசன் வருதுல்ல, இந்த காட்சி அமைப்பு, இந்த ஸ்பெசிபிக்கான இந்த காட்சி, கார்ல போற காட்சி, காதல், ரொமான்ஸ். இந்த 3வது மகிழ்ச்சி. ஒரே பாட்டுல பணக்காரர். அது அந்த 2.5 நிமிஷம் பாட்டு பாடி முடிக்கிறதுக்குள்ளேயோ எங்கேயோ போயிருப்பாங்க. ஆரம்பத்துல ஆரம்பிச்சு எங்கேயோ போய் நிறுத்திருப்பாங்க. போயிட்டு வண்டியில் லாரியில கீழே இருந்தவரு ஒரு பெரிய ஒரு பஸ் கம்பெனிக்கே ஓடக்கூடிய அளவுக்கு இருக்கும். இந்த 3 எதுக்காக காமிக்கிறேன்னா, ஒரு அரங்க பேச்சில நீங்க பேசும்போது பல யுக்திகளை நீங்க பின்பற்றலாம். அதுல ஒரு சில யுக்திகள் என்னன்னா, இப்ப ரஜினிகாந்தோடைய இந்த வசனம் மாதிரி, அதாவது ஒரு கதையும் சொன்ன மாதிரி இருக்கணும், ஒரு சவால் விட்ட மாதிரி இருக்கணும், அந்த சவாலை ஜெயிச்சு காமிக்கணும் போது ஒரு இம்ப்ரெசிவா இருக்கும். அதனால நீங்க அரங்க பேச்சு அந்த தலைப்பை நீங்க அணுகும் போது, நான் இதை ஒரு மோட்டிவேட்டிங் ஸ்பீச்சா தான் நான் பேச போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்க அணுகிற விதம் ஒரு மாதிரி இருக்கும். இதுலயே இம்ப்ரெஸ்ஃபுல்லா என்ன ஒருத்தங்க அவமானப்படுத்தினாங்க, அந்த அவமானப்படுத்தின ஜெயிச்சு காமிச்சேன்னு சொன்னீங்கன்னா அது ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குற ஒரு பேச்சா இருக்கும். அதுவே இப்ப கமலஹாசனோட பாத்தீங்கன்னா மன்மதன் அம்புன்னு சொன்னாங்க. இந்த காட்சி அமைப்புல எதிர்பார்த்த பதில்னா, தமிழ் திரையுலகத்திலேயே இந்த ஒரு பாடல் தான் ரிவர்ஸ்ல எடுத்திருப்பாங்க. ஒட்டுமொத்த பாட்டுமே ரிவர்ஸ்ல எடுத்திருப்பாங்க.
ஏன்னா இந்த காட்சி அமைப்பு இந்த பாட்டு அப்புறம் போய் பாருங்க, டோட்டலாவே ரிவர்ஸ்ல வரும் இந்த பாட்டு. கம்மல் வந்து உருண்டை, அந்த ஆக்சிடென்ட் ஆகிற சீன் எல்லாமே வந்து ரிவைண்ட்ல போற மாதிரி தான் இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அரங்க பேச்சு பேசும்போது தலைப்பை மட்டும் சொல்ல மாட்டாங்க, மற்றது எல்லாம் பேசிட்டு கடைசியா தலைப்புக்கு வருவாங்க, அப்படியே பின்பக்கமா போவாங்க. அப்படி பின்பக்கமா போற மாதிரி நீங்க பேசலாம், ஆனா அதை புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு நடுவர்களுக்கு அறிவு வேணும். அதனால இந்த 2வது ஆப்ஷனை முடிஞ்சவங்க தவிர்க்க பாருங்க. இந்த 3வது இருக்கு பாத்தீங்களா, இது வந்து கிரிஞ்ச் டு த கோர். கிரிஞ்ச் டு த கோர்னா நடுவர்களை நீங்க என்னமோ சொல்லி ஏமாத்தன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சரத்குமார் கதையை நீங்க கையில் எடுக்கலாம். எங்க அப்பா ரொம்ப ஏழைங்க, எங்க அம்மா ரொம்ப ஏழைங்க, நான்லாம் பஸ்ல போய் தாங்க படிச்சேன் அப்படின்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு எங்க வீட்டு வெளியே நிக்கிற ஆடிக்காரி இருந்துதாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பேச்சை கொடுக்கறதா இருந்தா அதற்கு நீங்க இந்த சரத்குமாரோடைய அந்த கான்செப்ட் எடுக்கலாம். ஆனா இந்த 3த்துலயுமே நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, இதுல உண்மை இருக்க வேண்டும் என்ற அவசியம் எதுவுமே இல்லை. அரங்க பேச்சை பொறுத்தவரை அது உங்க கண்டென்ட் இல்லை, யார் கண்டென்ட் தான் இருந்தோம். இப்போ சரத்குமார் எப்படி யாரோ வீட்டு தவளையை எடுத்து தராரோ அதே மாதிரி எந்த கண்டென்ட்டா இருந்தாலும் உங்க அரங்க பேச்சுல நீங்க அதை பேசுங்க. இப்ப அடுத்தது இது என்ன? இப்ப இந்த படத்தை காமிச்சு இது என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? தமிழ் மொழி பண்பாட்டு கழகத்தின் சிறப்பு. தமிழ் மொழி பண்பாட்டு கழகத்தின் சிறப்பு. இந்த புகைப்படத்தை மட்டுமே வச்சு ஒரு திரைப்படத்தை உங்களால் நினைவு கூற முடியும் அப்படின்னு கேட்டா சொல்ல முடியுமா? நாராயணா காப்பி சூடா இருக்கு. அது ஒண்ணு. பரியேறும் பெருமாள். பரியேறும் பெருமாள். வேற? ஏன்னா ஒரு தேநீரை வச்சு நம்மளால பல்வேறு திரைப்படங்கள் யோசிக்க முடியும். இப்ப பரியேறும் பெரும்பாலும் சொன்னது அந்த கண்டென்ட் வரும்போது நீங்க பேசுனீங்கன்னா வேற மாதிரி பேச்சு போகும். உங்களுக்கு சம உரிமை, முன்னேற்றம் அப்படின்னு போகலாம். அதுவே நாராயணா டீ ஆறுது அப்படின்னா எப்படி வந்து நண்பர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறது அல்லது பணத்தை கொடுக்காம எஸ்கேப் ஆகுறது இருக்கலாம். அதுவே விவேக்குடைய காமெடி நீங்க எடுத்தீங்கன்னா இன்னுமாடா நீங்க டீ ஆட்டுறீங்க அப்படின்ற மாதிரி காமெடி எடுத்தா அது யாரும் இல்லாத யாரும் டீ காத்துற மாதிரி அது சொல்ற மாதிரி ஒரு இது இருக்கலாம். இப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இதுவே ஒரு அரங்க பேச்சு தான் நீங்க பண்ணது. இப்போ அதாவது ஒரு புகைப்படத்தை காமிச்சு பேசுன்னு சொன்ன உடனே ஒவ்வொருத்தருடைய சிந்தனையும் மாறுபடுது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப திருமூர்த்தியுடைய சிந்தனை ஒரு பக்கமாகவும் திரு கேத்திரபாலனுடைய சிந்தனை ஒரு பக்கமாகவும் மற்றவரின் சிந்தனை ஒரு பக்கமா போகும்போது அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க பேச்சை வடிவமைப்பாங்க. இது எதற்காக சொல்றேன்னா, நீங்க நினைச்ச மாதிரி நான் வந்து இன்னைக்கு நகைச்சுவையா பேச போறேன் இல்ல ஒரு தன்முனைச்சி பேச்சு பேசுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு படத்தை பார்த்த உடனே இல்ல ஒரு தலைப்பை கேட்டோடனே உங்க மனசுல என்ன படுதோ அதை நோக்கியே நீங்க போய் அதற்கு உண்டான துணை கருத்துக்களை நீங்க கொண்டு வாங்க. அதனால எக்காரத்தை கொண்டும் திணிக்கப்பட்ட கருத்துக்கள், உங்களுக்கு பழக்கமில்லாத ஒரு கருத்துக்களை நீங்க பேசாம இயல்பாக உங்க மனசுல என்ன வருதோ அதை ஒரு கோர் பாயிண்டா வச்சுட்டு நீங்க உங்களுடைய அரங்க பேச்சை நீங்க அணுகணும். இப்ப இது என்ன? காஃபி சூடா கப்ல இருந்தா அந்த ஹோல்டரை வச்சு நம்ம பிடிச்சி எடுத்துட்டு போறோம். ஓகே, வேற ஏதாவது பதில் இருக்குங்களா? ஸ்டார்பக்ஸ்ல கொடுக்கக்கூடிய கப்பு. ஸ்டார்பக்ஸ்ல கொடுக்கக்கூடிய கப்பு. ஜமால் சொன்னது வந்து காஃபி சூடா இருந்தா இந்த ஹோல்டர்ல வச்சு எடுத்துட்டு போவாங்கன்ட்டு. இப்போ ஜமால் சொல்லுங்க கலை. பேரை விட்டுட்டாரு, அதை கிராப் பண்ணாம. இந்த இமேஜ பண்ண டிசைனர் தப்பா கட் பண்ணி அவசரத்துக்கு ஆடியன்ஸ் நம்ம ஆடியன்ஸ் என்ன கேட்க மாட்டாங்கன்ற நம்பிக்கையில பண்ணிருக்காரு. இப்போ இந்த ஒரு புகைப்படத்திலேயே 3 கருத்துக்கள் வருது. ஆனா இந்த 3 கருத்துலுமே எளிதாக ஒரு நடுவரால மறுத்து பேச முடியும். உதாரணத்துக்கு திரு ஜமால் அவர்கள் சொன்னது சூடான ஒரு காஃபியை கொண்டு போறதுக்கான ஒரு ஹோல்டர்ன்றாரு. ஆனா இயற்கையா பார்த்தா இதுல சூடான பொருள் தான் வைக்கணும் அவசியம் இல்லை. இதுல ஜூஸும் கொண்டு போகலாம், இல்ல காலியாவும் வைக்கலாம், இல்ல இதுலயே மணி பிளான்ட்டும் வைக்கலாம். அதாவது அந்த பொருளுடைய உபயோகம் எப்படின்னா மாறலாம். அதன் பிறகு சுரேஷ் வந்து சொன்னது ஸ்டார்பக்ஸ்னாரு. ஆனா இங்க ஸ்டார்பக்ஸ்ன்ற வார்த்தையே இல்லை. ஆனா நம்ம மனசுல இதை பார்த்த உடனே இது ஒரு ஸ்டார்பக்ஸ் காஃபி கப் அப்படின்றது ஒரு மனசுல ஒரு பதியம் ஏற்படும். இது எதற்காகனா சில தலைப்புகள் உங்களுடைய கருத்துக்கள் ஒன்னா இருக்கும். அது உங்களுடைய கருத்துக்கள் ஒன்னா நீங்க வந்து சில கருத்துக்கள் வந்து நீங்க வந்து வலுக்கட்டாயமா நினைப்பீங்க, எனக்கு வந்து இதுதான் நம்பிக்கை எனக்கு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அந்த நடுவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க முடிவு பண்ணிட்டு இருப்பாங்க. இது ஸ்டார்பக்ஸ் காஃபி தான் முடிவு பண்ற நடுவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் உங்க பேச்சை கொஞ்சம் வடிவமைக்கும். இது எதற்காகவென்றால் உங்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துவதற்காக மட்டுமே அல்ல அரங்க பேச்சு. உங்களுடைய மனசுல வந்த கருத்துக்களை பார்வையாளர்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில நீங்க பேசணும். அதனால ஒரு தலைப்பை உங்களுக்கு கொடுத்த உடனே உங்களுடைய அந்த ப்ரீ டிஃபைன்டு மைண்ட் செட்ல இருக்கிற கண்டென்ட்டுக்கு போகாம அதை பத்தி என்ன நினைக்கணுமோ அதை நீங்க பேசணும். இப்ப உதாரணம் அடுத்தது இது என்ன? இந்த திரைப்படம் கேட்கல, இந்த படத்தை பார்த்த உடனே உங்கள் மனசுல படுற கருத்து என்ன? பொண்ணு பார்க்க வர்றாங்க.
இந்த தட்டை எடுத்துன்னு போறதுதான் பொண்ணு அப்படின்னு நினைச்சினா தம்பி நீ இன்னும் ஒரு 30 வருஷம் காத்திருக்கணும். காஃபி சர்வ் பண்றாங்க. காஃபி சர்வ் விருந்தோம்பல். பண்றாங்க. விருந்தோம்பல். இப்ப இதுல டம்ளர் பாருங்க, டம்ளர் கழுவுறதுக்கு பதிலா வந்து பேப்பர் கப் யூஸ் பண்ணா பெட்டர்னு நினைச்சு யாரோ காப்பி அதுல கொடுத்திருக்காங்க. சூப்பர். இப்ப இதுலயும் பாருங்க, இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்த்தவங்களுக்கு இதை பார்க்கும்போது, இந்த படத்தை பார்க்கும்போது அவங்க மனசுல ஒரு கருத்துக்கள் வரலாம். இதுவே வந்து இப்போ திருமணம் ஆகாத மணியை பொறுத்த வரைக்கும் அவன் கண்ணில் பாக்குறது அவர் கண்ணில் பாக்குறது எல்லாமே திருமணம் சார்ந்த விஷயங்களாவே இருக்கலாம். இல்ல பாத்திரம் கழுவி டயர்டா இருக்குன்னு நினைக்கிறவங்க கண்ணில் இது பேப்பர் கப் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம அரங்க பேச்சு நீங்க வரும்போது எந்த காரணத்தை கொண்டும் ஒரு சிந்தனைகள் இல்லாம பல சிந்தனைகளை உள்ள கொண்டு வந்தீங்கன்னா உங்களால எளிதாக அந்த முழு நிமிடத்தையும் உங்களால் எளிதாக பேச முடியும். அப்படி பேசும்போது முடிஞ்ச வரைக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு கருத்துக்களை சொல்லுங்க. ஆனா அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் நீங்க சொல்லணும். இப்ப அடுத்தது இது என்னது? ஃபில்டர் காஃபினா கும்பகோணம் டிகிரி காஃபி. வேற ஏதாவது கருத்துக்கள்? டபரா செட்டு, ட்ரெடிஷனல் டபரா செட்டு. டபரா செட்ல சூடான காஃபி. ஓகே, கப்பு சூடா இருக்கு. இப்ப நீங்க சொல்ற எல்லாருமே வந்து இதை பார்க்கும் போதே காஃபின்றது வருது. அதே மாதிரி ஃபில்டர் காஃபின்றது உங்க மனசுல படுது. யாருமே இதை வந்து ஒரு தேநீராக இருக்கலாமோ அல்லது வேற ஏதாவது ஒரு ஆரஞ்சு ஜூஸோ இல்ல ஆப்பிள் ஜூஸாவோ இருக்கணும் என்ற எண்ணம் நமக்கு வரவே இல்லை. காரணம் என்னன்னா, ஒரு தலைப்பை நீங்க பார்க்கும்போது இதை நீங்க தலைப்புன்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதை எப்படி நீங்க இதை காஃபின்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரிதான் உங்க சக போட்டியாளர்களும் காஃபின்னு நினைப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா, நீங்க பேசுற பேச்சும் உங்க சக போட்டியாளர் பேசுற பேச்சும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால நீங்க பார்க்க வேண்டியது, ஒரு போட்டின்னு போகும்போது ஏரியா கான்டெஸ்டோ டிவிஷன் கான்டெஸ்டோ டிஸ்ட்ரிக்ட் லெவல் கான்டெஸ்டோ நீங்க போகும்போது நம்ம சக போட்டியாளர்கள் பேசுறதுல இருந்து நம்ம பேச்சு எப்படி மாறுபடும், அதே மாதிரி எப்படி ஒரு நிலைத்தன்மையா இருக்கும் அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்தணும். இப்ப நம்ம காஃபின்றது உங்களுக்கு தெரிஞ்சு மத்தவங்களும் இதை காஃபி தான் சொல்லுவாங்க அப்படின்னா அந்த நேரத்துல உங்க பேச்சை நீங்க மாத்தலாம். இது நீங்க எல்லாருமே நினைப்பீங்க இது காஃபி தான்ட்டு, ஆனா இது காஃபி இல்ல, இது வந்து 2 பேரு கணவன் மனைவி 2 பேரும் பகிர்ந்து குடிக்கிறதுக்காக வச்சிருக்கிற 2 டபரா செட்டு அப்படின்னு நம்ம எதனா நீங்க பேசலாம். அவங்க உண்மையாவே பகிர்ந்து குடிக்கிறாங்க இல்லைன்றது வேற. ஆனா எக்காரணத்தை கொண்டும் அந்த ஸ்டீரியோடைப்பிக்கா மற்ற பேச்சாளர்கள் அந்த ஒரு தலைப்பை எப்படி அணுகுவாங்களோ அதே மாதிரி நீங்களும் அணுகுனீங்கன்னா உங்களுக்கும் மற்ற பேச்சாளர்கள் வித்தியாசம் இல்லாம போயிடும். அதனால அணுகும் போது முடிந்த வரைக்கும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருங்கள். அடுத்தது இது மணியை தவிர யாருன்னா சொல்லலாம். இது என்ன பொருள், எதற்காக உபயோகப்படும்? கோயில தீர்த்தமா? பிளாஸ்டிக் கப்பு தண்ணி குடிக்க யூஸ் பண்ணலாம், ஜூஸ் குடிக்க யூஸ் பண்ணலாம். இல்ல கோயில்ல மோர்பந்தல் கொடுக்கலாம். கோயில்ல மோர்பந்தல். இப்ப பாருங்க, நான் வந்து முந்தைய படவில்லையை காமிக்கும் போது சொன்ன சில கருத்துக்கள் இந்த படத்தை காமிச்சுனே உங்க மனசுல ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கும். அதாவது பொதுவாக இந்த கிளாஸ் டவர் பாக்குறவங்க எல்லாருக்குமே மனசுல பெரும்பாலும் வர்றது ஒரே ஒரு பதில் தான் இருக்கும். இந்த பார்க்கும் போதே பலர் நினைக்கிறது இது வந்து எதற்காக உபயோகப்படும் கேட்கும் போது எல்லாருக்கும் ஒரே ஒரு உபயோகம் தான் மனசுல டக்குன்னு வரும். ஆனா சற்று மாற்றி யோசிக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும்போது மோருன்னு சொல்லலாம், கோயில்னு சொல்லலாம், எதனா சொல்லலாம். ஆனா நம்ம சொல்லி ஆகணும். ஆனா இது ரியலா பார்த்தா காலி கிளாஸ் டம்ளர் தான். இது பொருளா பார்த்தா அது காலி கிளாஸ் டம்ளர். ஆனா நம்ம பேச்சு என்பது எக்காரணத்தை கொண்டும் இந்த காலியா இருக்கிற கிளாஸ் டம்ளர் மாதிரி இல்லாம உங்களால எதை முடியுமோ அதை இந்த டம்ளர்ல போட்டு ரொப்பணும். அதாவது உங்களுடைய பேச்சுடைய கண்டென்ட் என்பது எப்படி இருக்கணும்னா, நீங்க பேச 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 இதற்கு பல நிறங்கள் வர வேண்டும், பல சுவைகள் வர வேண்டும், பல வாசம் வர வேண்டும். அந்த மாதிரி உங்க பேச்சை நீங்க வடிவமைக்கணும்னா முடிந்தவரை நீங்கள் எதை வேண்டுமானாலும் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் பேசுவதற்கு தயாராக இருக்கணும். இது என்ன படம் தெரியுங்களா? என்ன படம், என்ன வசனம்? ப்ரூ காஃபியா? ஃபில்டர் காஃபி இல்ல ப்ரூ காஃபி? இது எதற்காகனா, நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. ஒரு நெறியாளர் ஒரு போட்டியில் தலைப்பை கொடுக்கும் போது தலைப்பை 2 முறை சொல்லுவாங்க. உங்களுக்கு போட்டியாளர். அப்படி சொல்லும் போது நமக்கு மட்டும் சரியா காது கேட்கலையோன்னு நினைக்க கூடாது. நீங்க நினைக்க வேண்டியது என்னன்னா, நடுவருக்கும் இந்த தலைப்பை பற்றி அந்த அளவுக்கு தெரியாதோ அப்படின்ற எண்ணமும் நீங்க கொண்டு வரணும். சில சமயங்கள் என்ன ஆகுன்னா, ஐயோ நமக்கு இந்த தலைப்பு புரியல, நடுவருக்கு தலைப்பு ரொம்ப அதிகமா புரிஞ்சிருக்குமோ அப்படின்னு நினைச்சா ஒரு பயம் வந்துடும். அதனால ஒரு தலைப்பு உங்களுக்கு கேட்ட உடனே, காதுல கேட்டவுடனே உங்களுக்கு அந்த கண்டென்ட் வருதோ வரலையோ, ஆனா பேச ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நீங்க பேச ஆரம்பிக்கதான் நடுவர்களுக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகம் வரலாம். அதாவது இது உண்மையாவே இந்த தலைப்பான பேச்சான ஒரு டவுட் வரலாம்.
ஆனா பாருங்க, திருப்தியா உக்காந்து வாங்கி குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க டவுட்டே வரணும் அவங்களுக்கு. அதாவது உங்க பேச்சு முடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மார்க் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் யோசிக்கணும், அவரு பேசுனதுக்கும் தலைப்புக்கும் சம்மந்தமே இல்லையே, நம்ம பாட்டுன்னு தேவையில்லாம கை தட்டி மார்க் வர போட்டோமே அப்படின்ற எண்ணம் உருவாகணும்னா எக்காரத்தை கொண்டும் குடிக்கிறதுக்கு முன்னாடி கேட்காதீங்க. அதாவது ஒரு தலைப்பு வந்து இந்த தலைப்பு எனக்கு சரியா தெரியலீங்க, எனக்கு புரியலீங்க, காது கேட்கலீங்க அப்படின்றத எதுவுமே சொல்லாம தெரிஞ்சாப்புல அந்த தலைப்பை வாங்கி அந்த தலைப்பை அணுகி எதிர்க்க இருக்கவங்களை பாராட்டிட்டு இம்ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம கிளம்பிடணும். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு தலைப்பை கேட்கும் போது கண்டிப்பாக ஒரு போட்டியாளர்களுக்கு நடுக்கம் இருக்கும். அந்த சமயத்துல சரியா காது கேட்காதுன்ற ஒரு எண்ணமும் இருக்கலாம். இல்ல மறந்துடுவோம், தலைப்பு கேட்டுருவோம், பேச ஆரம்பிச்சிருவோம், ஏதோ ஒரு கதை பேசிட்டே இருப்போம், நம்ம தலைப்பை மறந்துடுவோம், முடிக்கும் போது எதை சொல்லி முடிக்குதுன்னு தெரியாம முடிப்போம். அந்த மாதிரி சமயத்துல வரும்போதெல்லாம் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம உங்க வாய்க்கு வந்ததை நீங்க சொல்லலாம். காரணம் என்னவென்றால் நீங்க தயங்க நின்னா நான் கண்டுபிடிச்சிருவாங்க. அதுவே நீங்க பேசும்போது லைட்டா கொஞ்சம் வார்த்தையை மாத்தி பேசணும், நடுவர் நினைப்பாங்கன்னா நமக்கு சரியா காது கேட்கல, அவங்க சரியா சொல்லியிருப்பாங்க, ஏன்னா கை தட்டினாங்க 4 பேரு அப்படின்னு நினைப்பாங்க. அதனால ஒரு தலைப்பை அணுகும் போது முடிந்த வரைக்கும் நடுவர்களுக்கு புரியுதோ புரியலையோ உங்க பேச்சை நீங்க முழுசா முடிச்சிருங்க. இந்த புகைப்படம் அரங்க பேச்சுக்கும் இந்த புகைப்படத்திற்கும் ஏதாவது தொடர்புன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல இருக்கு. அதாவது ஒரு சமயம் நமக்கு டாபிக்கே புரியலன்னா நமக்கு என்ன வருதோ அதை அப்படியே பேசிடணும். கண்ணை மூடிட்டு அடிச்சு. அதாவது உங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க. அந்த தலைப்பை கொடுத்துட்டு உங்களுக்கு சொல்றாங்க இதுதான் வில்லு அம்பு கண்ணை கட்டி விட்டாங்க, இப்ப நீங்க அதை டார்கெட் நோக்கி அடிக்கணும். இதுல சவால் என்னன்னா உங்களுக்கு டார்கெட் என்னன்னே தெரியாது, ஏன்னா உங்களுக்கு கண்ணு கட்டியிருக்காங்க. இந்த சமயத்துல எனக்கு வந்து சரியா தெரியல அப்படின்றதுனால ரொம்ப தயக்கம் அதெல்லாம் கொள்ளாம நம்ம செய்ய வேண்டியது என்னவென்றால், நம்ம கிட்ட ஒரு அம்பு இதுவும் கொடுத்துட்டாங்க, ஒரு தலைப்பு கொடுத்துட்டாங்க, வேற வழி இல்லை, நம்ம அதை எங்கேயாவது அடிச்சுதான் ஆகணும் அப்படின்ற எண்ணம் வரும்போது நம்மளுடைய இலக்கு என்னவா இருக்க வேண்டும் என்றால், நம்ம எங்க வேணா பேசுவோம், எதை வேணா பேசுவோம். ஏன்னா திரு கேட்டர்பால் அடிக்கடி அவருடைய பேச்சிலையும் சொல்லுவாரு, பசுமாட்டை கொண்டு போய் மரத்துல கட்டின மாதிரி, அது அந்த பள்ளிகளை சொல்ற மாதிரி. ஆனா அரங்க பேச்சுல பசுமாடம் இல்ல, மரமும் இல்ல, உங்ககிட்ட ஒரே ஒரு கயிறு தான் இருக்கு. அந்த ஒரு கயிறை வச்சுட்டு அவங்க எந்த தலைப்பு கொடுத்தாலும் எந்த ஒரு பசுமாடா இருந்தாலும் அதை கூட்டு போயிட்டு பக்கத்துல மரத்துல கட்டி வர்றதுதான் அரங்க பேச்சு. அதாவது அந்த தலைப்பு உங்களுக்கு புரியலனாலோ இல்ல அதை பத்தி உங்களுக்கு சரியான கருத்துக்கள் தெரியலனாலோ, இப்ப திடீர்னு அவங்க வந்து அமெரிக்கா பிற நாடுகளுக்கு போடும் வரி விதிப்பை பற்றி உங்க கருத்து அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்பு கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு உள்ளூர் விவசாயமே தெரியல, நம்ம எங்க உலக விவசாயம் பேசுறது. ஆனா அதுக்காக நமக்கு தெரியல, ட்ரம்ப் யாருன்னு தெரியலீங்கன்னு சொல்லாம நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு, நமக்கு தெரிஞ்ச உள்ளூர் வாழ்க்கையை பத்தி எல்லாம் சொல்லிட்டு, உள்ளூர்லயே நமக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது அவருக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கும், அவர் போடுறாருன்னா ஒரு வரி போடுறாருன்னா அதுக்கு நியாயம் இருக்க தானே செய்யும் அப்படின்ற மாதிரியும் பேசலாம். இல்லைன்னா நமக்கே இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது நமக்கு ஏங்க அவர் எக்ஸ்ட்ரா பிரச்சனை தராரு, அதை பத்தி இப்ப எங்க பேசி நம்ம மனசை ஏன் கஷ்டப்படுத்துறது அப்படின்னு பேசலாம். ஆனா எக்காரத்தை கொண்டும் அந்த சோக்குன்னு இந்த கிரிக்கெட்ல சவுத் ஆப்பிரிக்கா டீம் வந்து சோக் ஆகிற மாதிரியோ இல்ல நியூசிலாந்து டீம் சோக் ஆகிற மாதிரியோ சோக் ஆகாம முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் நீங்க பேசணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இலக்கு என்ன என்பது தெரியுதோ இல்லையோ முதல்ல பேசி முடிச்சுட்டு உங்க பேச்சின் சாராம்சமாக இதன் மூலமாக நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், கல்விதான் எனக்கு கை கொடுத்தது அப்படின்னு நீங்க எதை பத்தினா பேசலாம். ஆனா பேசி முடிக்கும் போது அவங்க என்ன தலைப்பு கொடுத்தாங்களோ அதோட சேர்த்து அதை இணைக்க வேண்டும். அதற்கு உங்களுக்கு பயிற்சி வேணும். அந்த பயிற்சி என்னவென்றால், முடிந்த வரைக்கும் ஒரு பொதுவான தளங்களில் எந்த ஒரு, இப்ப நீங்க ட்விட்டர்லயோ அல்லது இன்ஸ்டாகிராம்லயோ நீங்க ஏதாவது ஒரு காட்சியை நீங்கள் பார்த்தால் அதை மனசுல முடிஞ்சவங்க பதியப்படுத்திட்டு அதை எங்கேயாவது வெளிப்படுத்துறதுக்கான தருணத்துக்கு காத்துருங்க. ஏதாவது ஒரு தலைப்பு வரும்போது அந்த தருணத்தை உபயோகப்படுத்தி அதை நீங்கள் இங்கே வெளிப்படுத்தலாம். இது என்ன படம் தெரியுங்களா? சூதுகவும் பார்ட் 1. இதுல சொன்ன அந்த 4 ரூல்ஸ் தான் நானும் சொல்றேன். அரங்க பேச்சுல அரங்கம் அதிரணும், உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு வரதுக்கான வாய்ப்பு இருக்கணும் அப்படின்னா முதல்ல அவங்க சொல்ற தலைப்பு வாங்கிக்குங்க. ஆனா பேச்சு உங்களுதான் இருக்கணும். எல்லாரும் பேசுற அதே திருக்குறள், அதே ஔவையார் பாட்டி, இப்ப வந்து உழைத்தால் தான் ஊதியம் அப்படின்னா திரும்ப உழைப்பை பத்தி எம்ஜிஆரை பத்தி தான் பேசாம தலைப்பை வாங்கிட்டு பேச்சு வந்து எவ்வளவு முடியுமோ அதை பேசுங்க. ஆனா அந்த பேச்சு உங்களுடைய பேச்சாக இருக்கணும், அவங்க வேற எங்கேயும் கேட்காத பேச்சா இருக்கணும். அப்படியே அவங்க வெளியே கேட்டிருந்தாலும் அது உங்க வாயால கேட்ட பேச்சா இருக்குமே தவிர யாரோ ஏற்கனவே பல தடவை சொல்லி 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 போர் அடிக்கப்பட்ட சில கதைகளையோ இல்ல கருத்துக்களையோ இல்ல இலக்கிய மேற்கோள்களையோ காமிக்காம உங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை முடிந்த வரைக்கும் நீங்க சொன்னீங்கன்னா தான்
அந்த தலைப்பை நீங்க எப்படி உங்க வாழ்க்கையோட இணைச்சிங்க அப்படின்ற அந்த ஆச்சரியத்திலேயே உங்களுக்கு நடுவர்கள் மதிப்பெண் போடுறதுக்கு நல்லா இருக்கும். அப்படி இல்லைனாலும் நம்ம வீட்டு கதையை யாரா இருந்தாலும் உட்காந்து கேட்பான் ஆண் வாய் திறந்து. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய கதையை நம்மளுடைய பேச்சோடு சேர்த்து பேசணும்னா தலைப்பு யாராவது இருந்தாலும் பேச்சு நம்மளுடையது என்பதை நீங்கள் உறுதிப்படுத்துங்க. அடுத்தது 2வது புள்ளி, கால் உதறலாம், வார்த்தையில் உதறல் கூடாது. இது எல்லாருமே சந்திக்கிறது. காரணம் என்னவென்றால், ஒரு மேடைக்கு போவோம், ஒரு தலைப்பு தராங்க, அன்னைக்குன்னு பார்த்து நம்ம ஒரு ப்ராப்பரா ஒரு காஸ்டியூம் எல்லாம் போட்டு போயிருப்போம். எங்க நமக்கு வந்து தோல்வி அடைஞ்சிருமோ, நம்ம மன்றத்துல போய் பதில் சொல்லணுமே, அல்லது சக போட்டியாளர்கிட்ட வந்து எப்படி ஃபேஸ் பண்றது, அப்படி பல பிரச்சனைகள் நம்ம இருக்கலாம், பல பயங்கள் இருக்கலாம். ஏன்னா பெரும்பாலான போட்டியாளர்களுக்கு இருக்கிற பெரிய சவால் என்னவென்றால், அவங்க தோல்வி வந்து எளிதா எடுத்துப்பாங்க. ஆனா சுத்தி இருக்கிற சமூகம் அவங்களை அதை எளிதா எடுத்துக்க கூடாது. அதனால அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அதனால உங்களுக்கு எப்பயாவது ஒரு சின்ன உதறல் இருந்தால் தண்ணியை முடிஞ்ச வரைக்கும் அதிகமா குடிச்சிட்டு, உங்களுக்கு யாரெல்லாம் வந்து நல்ல நண்பர் இல்ல தோழி நினைக்கிறீங்களோ அவங்கள பார்த்து உங்க பேச்சை துவக்குங்க. அடிக்கடி அவங்கள பாருங்க. அப்பதான் அவங்க தர அந்த ஃபேஷியல் ரியாக்ஷன்லயோ இல்ல ஒரு பாடி லாங்குவேஜை வச்சு உங்க பேச்சு சரியான பாதையை நோக்கி போகுதான்றது உங்களுக்கு தெரியும். அதனால கால் உதறனாலும் வார்த்தையில எந்த தயக்கமும் கொள்ளாதீங்க. அந்த வார்த்தை தயக்கம் வர்றதுக்கான முக்கியமான காரணம் பரிச்சயம் இல்லாத மக்கள் முன்னாடி பேசுற ஒரு காரணம் தான். அதனால நடுவர்கள் பரிச்சயம் இல்லாம இருந்தா நல்லது. ஆனா பார்வையாளர்களா வைக்கிறவங்க நமக்கு பரிச்சயம் இல்லாம இருந்தா அது நமக்கு நல்லது இல்லை. அதனால பரிச்சயமான பார்வையாளர்கள் இருந்தா அவங்கள பார்த்து பேசினாவே அவங்க சரி இவங்க நம்மளை பாக்குறாங்களேன்ற காரணத்துக்காகவே உங்களுக்கு கைத்தட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால ஒரு 4-5 பார்வையாளர்களை நீங்க பிக்ஸ் பண்ணிக்கங்க. அதையும் உங்களுடைய அரங்குல இருக்கிற அந்த மேடையில இருக்கிற ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு 2 பேர், ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு 2 பேர், சென்ட்ரலா ஒரு டைமர் எப்பவுமே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டா இருப்பாரு. நீங்க டைமரை பாருங்க, லெஃப்ட்ல பாருங்க, ரைட்ல பாருங்க. அவங்களுடைய முகபாவங்களுக்கு ஏத்த மாதிரி அப்பப்ப நீங்களும் தலையாட்டுங்க. நீங்க தலையாட்டினாவே அவங்களும் தலையாட்டுவாங்க. அவங்க தலையாட்டினா பின்பக்கம் இருக்கவங்க தலையாட்டுவாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் அது ஸ்ப்ரெட் பண்ணணும்னா வார்த்தையில உதறல் இல்லாம நீங்க பேசணும். அதுக்கப்புறம் 3வது பாயிண்ட், எக்காந்தம் கொண்டும் ரமணா விஜயகாந்த் மாதிரி பேசாதீங்க. இந்த ரமணா விஜயகாந்த் மாதிரி பேசாதீங்கன்னா என்னன்னு அர்த்தம் தெரியுங்களா? இருக்காது. ரமணா விஜயகாந்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன? புள்ளி வரும். புள்ளி விவரமா புள்ளி விவரமா சொன்னீங்கன்னா அந்த புள்ளி விவரம் வந்து உண்மையான விவரமா இருக்கலாம், ரொம்ப அருமையான விவரமா இருக்கலாம், தேவையான விவரமா இருக்கலாம். இப்ப உதாரணம், ஒரு குழந்தை பெற்றோருடைய சதவிகிதம் வந்து கூடியிருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப உதாரணம், ஒரு குழந்தை பெற்றோரின் சதவிகிதம் கூடியிருக்கு அப்படின்னு சொல்லும் போது இது உண்மையான தகவல். ஆனா நான் சொன்ன கருத்து, அது சொன்ன விதம் தவறு. அதாவது ஒரு பிள்ளை பெற்றோரின் சதவீதம் கூடி இருக்குன்னும் போது நம்ம டக்குன்னு நினைப்போம்னா என்ன சொல்ல வரான், நிறைய வந்து சிங்கிள் கிட்ஸ் நிறைய இருக்குன்றாங்களா இல்ல குழந்தைய பிறக்கலன்றாங்களா, என்ன சொல்றாங்கன்னு ஒரு குழப்பம் வரும். அதே மாதிரி இந்த 83%, 42%, 2006 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்ற மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா கேட்கறவங்க உடனே அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க உங்க பேச்சை மேற்கொண்டு கவனிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிரும். அதே மாதிரி உங்க பக்கமும் என்ன வரும்னா, உங்களோட பேச்சு தமிழ்ல இருந்து நீங்க ஒரு சுத்தமான தமிழுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் வரும். அதனால எக்காரணத்தை கொண்டும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷனை கொடுப்பதை தவிருங்கள். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, அனுபவ கருத்து. அப்புறம் 4வது, நம்ம விட யாருமே புத்திசாலி இல்ல அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க. அதாவது நீங்களாம் ஒரு போட்டியாளர், தைரியமா போட்டிக்கு பேர் கொடுத்து மன்றத்துல போட்டிக்கு வந்தோ அல்லது மன்றத்துல இருந்து ஏரியா கான்டெஸ்டுக்கோ அல்லது டிவிஷன் கான்டெஸ்டுக்கோ போறீங்கன்னா நீங்க ஏற்கனவே சாதிச்சிட்டீங்க, இல்ல நீங்க ஏற்கனவே வெற்றி அடைஞ்சிட்டீங்க, உங்க திறமையை காமிச்சிட்டீங்க. ஆனா எதிர்க்க அமர்ந்திருக்கிற எல்லாருமே உங்களை மாதிரியே போட்டிக்கு போனாங்களா, உங்களை மாதிரியே ஒரு அனுபவம் கொண்டிருக்காங்களா, உங்களை மாதிரியே பேசக்கூடியவங்களான்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால ஐயோ மாபெரும் சபையிலேயே நாம் பேசுறோமே அப்படின்ற ஒரு தயக்கம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அதனால முதல்ல அவங்கள பார்க்கும்போது, எதிர்க்க இருக்கவங்களை பார்க்கும் போதே கண்டிப்பாக நான் உங்களை விட முட்டாள் இல்லை அப்படின்ற எண்ணத்துல போங்க. ஏன்னா அவங்க உங்களோட ரொம்ப புத்திசாலி இருக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா நீங்க போட்டிக்கு பேர் கொடுத்துருக்கீங்க. அவங்க போட்டிக்கு பேர் கொடுக்காத காரணத்தினாலதான் கையில ஒரு பேடும் பேப்பர் வச்சுட்டு நம்ம பேச்ச மதிப்பீடு பண்ண வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணம். இது நான் வந்து இருமாப்புன்னு சொல்ல வரல, இது ஒரு தைரியம். இந்த தைரியத்தோட நீங்க பேசுனீங்கன்னா உங்களால எளிதா பேச முடியும். அப்படி இல்லைன்னா ஆகுனா இவங்க இருக்காங்களே அவங்க இருக்காங்களேன்னும் போது இதை பேசினா அவங்க தப்பா நினைச்சுப்பாங்களா, அதை பேச தப்பா நினைச்சுப்பாங்க வரும். அதனால நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம எதிர்க்க இருக்கிற யாருமே நம்மை விட புத்திசாலி இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த பாயிண்ட் அதுக்கு எதிர்மாறா இருக்கும், நம்ம விட யாருமே முட்டாள் இல்லை. இது என்னன்னா, இதுக்கு முன்ன சொன்னேன், இருமாப்புன்னு சொன்னேன். பேச்சுல தைரியம் இருக்கலாம், இருமாப்பு இருக்கக்கூடாது. நீங்க பேசும்போது நான்லாம் அந்த காலத்துல போகும்போது தெரியுங்களா, அன்னைக்கு நான் வந்து சும்மா அங்க ஆபீஸ்ல போய் நான் ப்ராஜெக்ட்ல போய் பண்ணங்க, தூக்கி போயிட்டு மிதிச்சங்க, இல்லைங்க பேச்சாளர் மன்றத்துல என்னுடைய பெருமை தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சுய தம்பட்டமா அடிச்சோம்னா எதிர்க்க இருக்கோம்னா நீங்க முட்டாள் நினைச்சீங்கன்னு அர்த்தம்.
அதனால எக்காரணத்தை கொண்டும் எதிர்க்க இருக்கவங்கள முட்டாள் நினைக்காதீங்க. இதுல வந்து பாயிண்ட் நம்பர் 4க்கும் 5க்கும் என்ன வித்தியாசம்னா, எதிர்க்க இருக்கவங்கள உங்களை விட புத்திசாலி இல்லைன்னு மட்டும் நினைங்க. பாயிண்ட் நம்பர் 5 என்னன்னா, எதிர்க்க இருக்கிறவன் டோட்டலா முட்டாள் நினைக்காதீங்க. எல்லாருமே அறிவாளிகள், நான் அவளோட ஓரளவுக்கு அதிகமான அறிவாளிக வாய்ப்பு இருக்குன்ற எண்ணத்தோட ஒரு தைரியத்தோட பேசுங்க. காரணம் என்னவென்றால், நீங்கள் சொல்லும் கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவத்தோட அவர் இருப்பார்ன்ற நம்பிக்கை இருக்கணும். அதே சமயத்துல ரொம்ப ஹைலி இன்டெலிஜென்டா பேச போறன்ற ஒரு இருமாப்போ நமக்கு இருக்கக்கூடாது. நான் பேசுனது உங்களுக்கு மட்டும் தான் உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன், இது புரியுறவங்க யாரும் இங்க இல்ல அப்படின்ற மாதிரி பேச்சு இல்லாம முடிந்த வரைக்கும் எளிமையான ஒரு பேச்சாக நீங்க பேசுங்க. இப்ப திரும்ப வரேன், ஃபர்ஸ்ட் கொடுத்த அதே 3 இதுல இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இது எப்போ உபயோகப்படுத்துவீங்க? அந்த தலைப்பு வந்து எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற போது நான் உபயோகப்படுத்துவேன். தலைப்பு நல்லா தெரியும் போது உபயோகப்படுத்துவீங்க. அப்போ இரண்டாவது சகோதரி? இரண்டாவது வந்து எனக்கு அந்த தலைப்பு மேல எனக்கு அதை பத்தி அதிகமான தகவல் இல்லை அப்படின்னும் போது நான் அதுல வந்து ஒரு ரிவர்ஸ் இதை வந்து ட்ரை பண்ணுவேன். நான் சொல்லி கடைசியா வந்து அந்த தலைப்போட வச்சு முடிச்சு சொல்லுவேன். ஆமா, இப்ப நீங்க சொன்னது சரி, நான் ஏத்துக்கிறேன். இதுல சின்ன ஒரு அடிஷனல் கருத்து தான், வேற எதுவும் இல்ல. நம்ம தலைப்பு இப்ப நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்த ஸ்லைட்ஸ் அந்த அடிப்படையில பார்க்கும்போது இந்த பாயிண்ட எப்ப எடுக்கணும்னா, உங்களை பற்றி நீங்கள் ஒரு வெகுண்டு, ஒரு வீறு கொண்டு, ஒரு உணர்ச்சி மிக்க ஒரு பேச்சை கொடுப்பதாக இருந்தால் பாயிண்ட் எடுங்க. உங்களுக்கு தலைப்பை சரியா அணுக முடியல, நடுவரை குழப்பறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 2 எடுங்க. பாயிண்ட் நம்பர் 3 எதுக்காகன்னா, முடிவு பண்ணிட்டீங்க இது வந்து மொத்தமா கிரிஞ்சா தான் இருக்க போகுது, இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சாதாரண ஒரு தலைப்பாக இருக்கு அப்படின்னு வரும்போது, இந்த பார்வையாளர்கள் நீங்க பார்த்திருப்பீங்க ஏற்கனவே போட்டியில நீங்க மேடை ஏறதுக்குன்னே ஒரு பார்த்திருப்பீங்க, யாராலும் நடுவரும் கணிச்சிருப்பீங்க. நீங்க உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன அபிப்பிராயம் வச்சிருப்பீங்க, இந்த நடுவர்களுக்கு எல்லாம் லைட்டா கண்ணை கசக்குனா போதும் மார்க் போட்டுருவாங்க, இல்ல இந்த நடுவர்கிட்ட வந்து நம்ம ஊர் பெருமையை சொன்னா மார்க் போட்டுருவாங்க, இல்ல மொழி பத்தி பேசினா மார்க் போட்டுருவாங்க, நாடு பத்தி பேசினா மார்க் போட்டுருவாங்கன்னு சில எண்ணங்கள் உங்களுக்கு கண்டிப்பா வந்திருக்கும். நடுவர்களை பார்க்கும் போதே அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கருத்து வந்தா அவங்களுக்கு ஏத்த மாதிரி உருட்டுறதுதான் பாயிண்ட் நம்பர் 3. ஸோ பாயிண்ட் நம்பர் 3 தான் எப்பவுமே என்னுடைய ப்ரிஃபர்டு அப்ரோச்சா இருக்கும். நம்ம மனசுல பட்டது பேசுறோம்னா கூட அதை அந்த பார்வைகளுக்கு தகுந்த மாதிரி பேசணும்னா நிறைய உருட்டணும். அந்த உருட்டுறது எல்லாமே பாயிண்ட் நம்பர் 3 தான் உருட்டணும். பாயிண்ட் நம்பர் 2ன்றது போட்டியில வந்து வெற்றி எடுக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி, ஆனா என்னால முடிஞ்ச வரைக்கும் 2 நிமிஷம் பேச போறேன் அப்படின்ற எண்ணத்தோட பேசினா பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 1 வந்து எனக்கு வெற்றி தோல்வி முக்கியம் இல்லைங்க, என் மனசுல பட்டதை நான் பேச போறேங்க, தைரியமா பேச போறேங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 1 நீங்க பேசலாம். இப்ப திரும்ப ஒரு ரீட் பண்றேன். அரங்க பேச்சுல நீங்க நல்லா பேசணும்னா தலைப்பை மட்டும் கேட்டுக்குங்க, கண்டென்ட் நீங்களா உருவாக்குங்க. அதே மாதிரி உங்க கால் உதறலாம், ஆனா கண்ணமும் உதறக்கூடாது, பாடி லாங்குவேஜ்ல எந்த ஒரு உதறலும் கூடாது. ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷனை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பாருங்க. யாரையும் இலக்காரமாக நினைக்காதீங்க, அதே மாதிரி யாரையும் அதிகமாக போற்றாதீர்கள். ஏன்னா அந்த மாதிரி பண்ணி தான் நம்ம பல பேருக்கு எடுத்து வச்சிருக்கோம். இது என்ன படம் தெரியுங்களா? புதுப்பேட்டை. என்ன வசனம் இது? இந்த காட்சியில என்ன வசனம் வரும்? யாராவது இருக்கீங்களா? அது மட்டும் தான் வருமா மணி? அமைதியா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு. இப்போ இது வந்து என்னன்னா, எக்காரத்தை கொண்டு உங்க அரங்க பேச்சை பேசும்போது நீங்க ஒரு அருமையான ஒரு கருத்து சொல்லியிருப்பீங்க, யாருமே கை தட்ட மாட்டாங்க சில சமயங்கள்ல. அப்படி அவங்க கை தட்டலன்றதுக்காக நீங்க உங்க மேலேயே சந்தேகப்பட்டு, நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்களா, இதுக்கு ஒரு கை தட்டல, நீங்க ஒரு கை தட்டலாமே, இது செம ஜோக்குங்க அப்படின்னு நீங்களா ஒரு துணை கருத்துக்களை எக்காரணத்தை கொண்டு கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னாவே நீங்க பயந்துட்டீங்கன்றது தெரியும், அல்லது நீங்க வந்து இம்ப்ரெஸ் பண்ணல அப்படின்னு உங்களுக்கே ஒரு டவுட் வந்திருக்குன்னு தெரியும். அதனால யாருமே கை தட்டலனா கூட உங்க பேச்சை பொறுத்த வரைக்கும் அருமையா நீங்க பேசுனீங்க அப்படின்ற மாதிரியே ஒரு எண்ணம் இருக்கணும். அதன் பிறகு நீங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறமாவும் உங்க முகபாவங்கள், ஏன்னா உங்களுக்கு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் 1 நிமிஷம் நேரம் இருக்கு நடுவருக்கு மார்க் போடுறதுக்கு, அந்த 1 நிமிஷத்துலயும் முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவா இருங்க. பேசி முடிச்சுட்டு விலகி போகும்போது நெறியாளர்களுக்கு கை கொடுக்கும் போது கூட எக்காரத்தை கொண்ட எப்பாடா பேசி முடிச்சிட்டா அப்படின்ற அந்த ஒரு எஸ்கேப் ஆகிற அந்த மைண்ட் செட்ல இல்லாம நான் அருமையா பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கிரிப்பான ஒரு கை குலுக்கலை கொடுத்துட்டு திரும்பி நடந்து போகும்போது கூட
எக்காரணத்தை கொண்டு டான்ஸ் ஆடுறதோ சின்னதாக முகபாவங்கள் பண்றதோ எதுவுமே இல்லாம ஓவர் கான்பிடண்ட முகத்துல வச்சுட்டு உங்களோட நாற்காலில போய் அமருங்க. இது எதற்காக சொல்றீங்கன்னா, நடுவர்கள் சில சமயத்துல வந்து நீங்க 2 நிமிஷம் பேசுறதை கவனிச்சுப்பாங்கன்னு தெரியாது. நீங்க நடந்து போகும்போதே யோசிப்பாங்க, ஆமா இவங்க என்ன பேசினாங்க, எப்படி பேசினாங்கன்ற ஒரு சந்தேகம் வரும். அந்த சமயத்துல நம்ம பாடி லாங்குவேஜை பார்த்தியே சில பேர் ஓகே இது பெரிய ஆள் தான் போல இருக்குது, நம்ம தான் சரியா கவனிக்கலையாக்கும் அப்படின்னு என்ன வாய்ப்பு இருக்கும். அதனால உங்க பேச்சு என்பது பேசுறது மட்டும் இல்ல, பேசி முடிச்சதுக்கு அப்புறமும் சில விஷயங்களை நீங்க பண்ண வேண்டியிருக்கும். அது மொத்தமா சொல்லணும்னா நீங்க எதனா பண்ணிக்கலாம், நீங்க பில்டப் பண்றீங்களோ பீலா ஓட்டுறீங்களோ அது தெரியல, அது தேவையில்லை. ஆனா நாம எது பேசினாலும் இந்த நடுவர்கள் நம்மை உற்று பார்க்க வேண்டும் அந்த எண்ணத்துல தான் நீங்க உங்க பேச்ச வடிவமைக்கணும். காரணம் என்னவென்றால் நடுவர்கள் தான் அன்னைக்கு உங்களுக்கு மதிப்பெண் போட போறாங்க. நடுவரை தவிர மத்தவங்க எல்லாருமே வா சூப்பர்னு உங்க பேச்ச சொல்லிட்டு நடுவர்களுக்கு அது பிடிக்காம போயிடுச்சுன்னா அது வேலைக்கு ஆகாது. அதனால உங்களுடைய எய்ம் போக்கஸ் எப்பவுமே அந்த 5 நடுவர்களோ அல்லது 8 நடுவர்களோ அந்த நடுவர்களை நோக்கியே உங்களுக்கு கவனம் இருக்கணும். ஆனா அந்த நடுவர்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு மட்டுமே பார்வையாளர்களின் கைத்தட்டுகளை வாங்குவதற்கான முயற்சி பண்ணுமே தவிர வெறும் பார்வையாளர்கிட்ட கைத்தட்டு வாங்கணும்னு மட்டுமே நீங்க பேசுனீங்கன்னா சில சமயங்களில் நடுவர்களுக்கு அது புரியாது. ஏனென்றால் அவர்கள் நம் மன்றத்தை சாராதவர்கள் இருப்பார்கள் அல்லது ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய தமிழ் பேச்சாளர் மன்றத்தை சாராதவர்கள் இல்லாதவர்கள் இருப்பாங்க. அப்படி வரும்போது அவங்களுக்கு புரியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்க பேச்சு நடுவர்களுக்கு நல்ல மதிப்பெண் தரக்கூடிய அளவுக்கு ஒரு பேச்சா இருக்கணும், பார்வையாளர்கள் உங்களுக்கு கைத்தட்டக்கூடிய அளவுக்கு ஒரு பேச்சா இருக்கணும். ஒரு டவுட், ஒரு சின்ன டவுட் கேட்கலாம். லாஸ்டா கேட்டுக்கலாம். இதான் லாஸ்ட்டுங்க, ஒரே ஒத்த ஸ்லைடு தான். ஓகே, இதை முடிச்சிடுறேன். இது கடைசி. இதே மாதிரி நடுவர்கள் முறையா உங்களை பார்க்கும்போது குமாரு யாரு இது அப்படின்னு கேட்ட நடுவர் நீங்க பேசி முடிச்ச அந்த 2 நிமிஷம் முடிச்சதுக்கு அப்புறமோ அல்லது அந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா தேநீர் அருந்தும் போதோ உணவு அருந்தும் போதோ உங்களை பார்த்து எக்காரணத்தை கொண்டோம் குமாரு யார் இது அப்படின்ற எண்ணத்தை உருவாக்க கூடாது. அவங்க நடுவர் உங்ககிட்ட வந்து நீங்க நல்லா பேசுனீங்க அல்லது உங்களை பார்த்து ஒரு சின்ன புன்முறுவல் தரக்கூடிய அளவுக்கு உங்க பேச்சு இருக்கணுமே தவிர அவங்களே வந்து இவர் பேசினாரா இவர் போட்டியில இருந்தாரா அப்படின்ற சந்தேகம் இருக்கக்கூடிய அளவுக்கு உங்க பேச்சு இருக்கக்கூடாது. அதனால நடுவர்கள் யாருன்றதை பார்த்து அவர்களை முடிஞ்ச வரைக்கும் முகபாவங்கள் மூலமாக அவங்களோட சேர்ந்து ஒரு கனெக்ஷனையே நீங்க உருவாக்கணும். மிக்க நன்றி அம்மா. கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்களும். இந்த பயிற்சி பற்றி பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அடுத்தடுத்து நடக்க இருக்கும் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுமாறு அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்காக சிறமேற்கொண்டு இந்த பயிற்சி பற்றி நடத்தி கொடுத்த நமது பேச்சாளர் உமாசங்கர் நாராயணன் அவர்களுக்கும் நமது மாவட்ட டீம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பயிற்சி பற்றி இறுதி முடிவு நிறைவடைகிறோம். நன்றி, வணக்கம்.